இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 10 உறுப்பினர் இருக்காங்க. அந்த 10 உறுப்பினருடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து 21 சொல்லிட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து சடனாக டெத் ஆகுறாங்க அப்படின்னா அதனுடைய சராசரி பார்த்தா 2 மாதங்கள் குறையுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த டெத்தானவுடைய ஏஜ் வந்து என்னவா இருக்கும் அப்படி தான் கொஷின் வந்து கேட்குறாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சராசரினா என்ன அப்படின்னா 10 பேருக்கானா 10 மெம்பருக்கானா 10த்தையும் கூட்டி 10ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் சராசரி. அதை 21 வருஷம்னு சொல்லிட்டாங்க. இந்த 21 வருஷத்தில் அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் வந்து டெத் ஆகுறாங்க. டெத்து வந்து எப்படின்னா அப்படி ஆகும்போது 2 மாதம் வந்து லெஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போது இதை நம்ம என்ன கொடுத்துறாங்க, இது வருஷமாக கொடுத்துருக்குல்ல, இந்த வருஷத்தை நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ நம்ம மந்த்தாக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம், அங்கே 12ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 21 இன்ட்டு நம்ம 12 பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள். ஸோ 2 × 21 42. அடுத்து 1 × 21 பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 21 கிடைக்கும். இப்போ இந்த ஃபர்தராக சால்வ் பண்ணால் 252 கிடைக்கும். இந்த 252ன்றது பார்த்தோன்னா மொத்த மாதங்கள். சரிங்களா? இது அந்த சராசரி மாதங்கள் அது. அப்போது 10 பேருடைய மொத்த மாதங்கள் கண்டுபிடிக்கிறது, அதாவது இது 252ன்றது மொத்த மாதங்கள். சரிங்களா? அந்த சராசரி மொத்த மாதங்கள் இது. இப்போ 10 பேருடைய மொத்த மாதங்கள் எவ்வளோ இருக்கணும், அப்போ இந்த 10 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால் 2520 இருக்கும். 2520 இருக்கும். இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சராசரி மாதம் வந்து 2 வந்து ரெடியூஸ் ஆகுது. எப்படின்னா ஒருத்தர் டெத் ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது 9 பேருடைய மெம்பருடைய 9ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 250 இருக்கும். சரிங்களா? ஏன்னா 2 மாதங்கள் வந்து லெஸ் ஆகிறதுனால 250 இருக்கும். இப்போது 9 பேருடைய மொத்தம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 250 × 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 × 9 பார்த்தீங்கன்னா 225 வரும். அப்புறம் ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்க வேண்டாம். இப்படி கிடச்சிருக்கு. அப்போ இதுலேருந்து இது நம்ம சப்ராக்ஷன் பண்ணால் ஒருத்தருடைய ஸோ மொத்தம் மாதம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2520லேருந்து 2250 நம்ம சப்ராக்ஷன் பண்ணால் 0 இங்கே 12 வரும். 12ல் 5 போச்சுன்னா 7, மீதி இங்கே 4 இருக்கும். 4ல் 2 போச்சுன்னா மீதி 2 இருக்கும். 270 இருக்கும். இந்த 270 பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 12ஆல் வகுக்கணும். ஏன் சார் 12ஆல் வகுக்கணும் அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல இயருக்கு கன்வெர்ட் பண்ணி தான் அவங்க ஆன்சர் சொல்லியிருக்காங்க. இதே அவங்க மாதங்கள் எவ்வளோ கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எடுத்த உடனே சொல்லிடலாம் 270 மாதங்கள் அப்படின்னு. சரியா? அப்போது நமக்கு இது இயராக கன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. சரி, 12 கிடைக்குது. சரிங்களா? இந்த 12 நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 × 2 × 3 எழுத போகிறேன். சரிங்களா? இது ஆல்டர்னேட்டிவ் இப்படி எழுதலாம். 2 4 4 12. அப்போ இது கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 90 வரும். திருப்பம் இது கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 45 வரும். திருப்பம் இதில் கேன்சல் பண்ணால் நமக்கு 22.5 வரும். ஆனால் இந்த ஆன்சரில் 22.5ன்றது அப்படி வருஷமாக கொடுக்கல எங்கேயுமே. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு கிடைச்சிக்கிற ஆன்சர் படி பார்த்தோன்னா 22 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வேளை 23 இருந்தாலும் நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் இங்கே 22 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 22 வருஷங்கள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின்ஸு இது. பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனிங்லேருந்து ஒரு கொஷின் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இந்த மாதிரி பார்த்தா ஒரு 10 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். அதில் ஒரு கொஷின் தான் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். அந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய 10 கொஷின் மீது நீங்கள் போய் பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். போய் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.